everybody, hi, welcome to Vedantu and now the Shravanee ma'am. So my dear 9th standard பசங்களா, so நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் இன்னும் subscribe பண்ணாம வச்சிருக்கீங்களோ கண்டிப்பா subscribe பண்ணிக்கோங்க because it is going to be super helpful for you. Okay, so யாருக்கெல்லாம் வந்து ஆடியோ அண்ட் தென் வீடியோ வந்து கிளியரா இருக்கு அப்படிங்கிறவங்கலாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா, எல்லாருமே லைக் பட்டன் தட்டியாச்சா? ஓகேடா. ஸோ இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு லிங்க் வந்து பின் பண்ணிடுவேன். சரியா, அது வந்து என்ன லிங்க், உங்களுக்கு செகண்ட் மிட்டம்க்கு தேவைப்படக்கூடிய மாடல் கொஷின் பேப்பர், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இன்னைக்கு இந்த பர்டிகுலர் லைவ் செஷனில் ரொம்ப 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 குயிக்காக சாப்டர் 7 நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 3 things. ஒன்று வந்து என்னது அப்படின்னா நான் வந்து காட்டுறேன், மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். ஸோ யாரெல்லாம் இன்னும் மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலை, ஸோ நல்லா கவனிங்க. அது வந்து இப்போ ஆன்லைனில் நமக்கு MVSAT எக்ஸாம் நடக்குது. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்க, இந்த ரிஜிஸ்டர் ஹியர் ஃபார் MVSAT நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கா, ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு MVSAT 2025 ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பேர், ஊர் எல்லாத்தையுமே, நீங்கள் என்ன கிரேடு அது இது எல்லாத்தையுமே வந்து கேட்கும். ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் அது இது எல்லாத்தையும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி எழுதிடுங்க. டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி யார் சார் உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்காரு. சரியா, ஓகே. ஸோ எங்கே போச்சு அது? யா, இப்போ MVSATக்கு நீங்கள் மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. சரியா, ஸோ ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நான் செகண்ட் மிட்டமுடைய கொஷின் பேப்பர் PDF வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இஸ் த ஆடியோ அண்ட் வீடியோ கிளியர் ஃபார் எவ்ரிபடி? யாருக்கெல்லாம் ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியர், ரைட்? எதுவும் கன்ஃபியூஷன் இல்லை. ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்போ ஒரு குட்டி ஃபயர் டவுன்லோட் பண்ணியாச்சா? ஹிஸ்ட்ரி லெசன் 6 நான் ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன்டா உங்களுக்கு. தட்ஸ் வை we are going to lesson 7. எஸ், நாளையிலிருந்து உங்களுக்கு டெய்லியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 1 வீக்லேயே நம்ம வந்து சோஷியல் போர்ஷன்ஸ் வந்து முடிச்சிருவோம். ஸோ மறக்காமல் என்னுடைய லைவ் கிளாஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்க. சரியா, ஓகே. ஸோ MVSATக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஷார்ட் ஆன்சர்ஸ். Write about the military expeditions of Malik Kafur. ஸோ இதில் வந்து நான் உங்ககிட்ட வந்து அப்படியே கிளாஸ் வந்து அப்படியே சும்மா போகாது. நமக்கு சோஷியலில் நிறைய விஷயம் நம்ம கஷ்டமாக ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மீனிங் தெரியாமல் இருக்கிறது. கரெக்டா? மீனிங் தெரியாமல் இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ரைட் த மீனிங் ஆல்சோ. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் என்னென்ன மீனிங் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வர போகிறீங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை மிலிட்டரி எக்ஸ்பெடிஷன்? மிலிட்டரி எக்ஸ்பெடிஷன் அப்படின்னா என்ன மீனிங், என்ன அர்த்தம்? இராணுவ பயணங்கள். சரியா, மிலிட்டரி எக்ஸ்பெடிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இராணுவ பயணங்கள். ஸோ மிலிட்ரி ஆர்மி இருக்காங்க இல்லையா, ஸோ இராணுவத்துக்காக பயணம் பண்ணுறது தான் வந்து என்னது? இராணுவ பயணங்கள், மிலிட்டரி எக்ஸ்பெடிஷன். அலாவுதீன் கால்ஜி's slave and commander மலிக் கஃபூர். ஸோ மலிக் கஃபூர் அப்படிங்கிறவர் வந்து யாரு? ஓகே, அலாவுதீன் கால்ஜி அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவருடைய ஸ்லேவ்னா என்னப்பா? அடிமை. ஓகே, அலாவுதீனுடைய அடிமை. ஓகே, அண்ட் கமாண்டர் அப்படின்னா நான் ஒரு கமாண்டை கொடுக்குறேன், ஒருத்தவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து கமாண்டர். ஓகே, அவர் தான் வந்து யார்? மலிக் கஃபூர் was sent on military expedition. ஸோ இந்த இராணுவ பயணத்துக்கு வந்து அவரை அனுப்புகிறாங்க. further south in the first decade அப்படின்னா என்ன? 10 வருஷத்துக்கு. ஓகே, of the 1300 AD. ஓகே, BC பிஃபோர் கிரைஸ்ட் மாதிரி AD. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1300 அந்த இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துக்கு மிலிட்டரி இராணுவ பயணத்துக்கு வந்து யாரை அனுப்புகிறாங்க? மலிக் கஃபூரை அனுப்புகிறாங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, who founded the Vijayanagar Kingdom? Mention the dynasty that ruled over the kingdom. சரி, இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் கிங்டம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஃபவுண்டு பண்ணது யாரு, இதை வந்து கண்டுபிடிச்சது, இதை வந்து உருவாக்கினது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, எஸ்,
என்ன கேட்டால் புக் பேக்கில் ஒரு கொஷினை கூட நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சரியா. ஸோ டோன்ட் ட்ரை டு miss any questions in the book back. So book back questions are very very important, so don't even miss. Okay, Vijayanagar Kingdom was established by Harihara and Bukka, two brothers. ரெண்டு brothers தான் இந்த விஜயநகர் கிங்டம் வந்து உருவாக்கினாங்க. யார் யாரு? ஹரிஹரா அப்படிங்கிறவரும் புக்கா அப்படிங்கிறவரும். ஓகே, ஹரிஹரா அப்படிங்கிறவரும் புக்காவும் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஜயநகர் கிங்டம் வந்து உருவாக்குறாங்க. They were the first rulers of Sangam dynasty. Okay, இந்த சங்கம டைனாஸ்டி இருக்கு இல்லையா, அந்த சங்கம டைனாஸ்டியுடைய முதல் ரூலர்ஸ், அந்த ரூல் பண்ணவங்க வந்து யாரு? இந்த பிரதர்ஸ் தான். சங்கம டைனாஸ்டி வாஸ் ஃபாலோடு பை சலுவா டைனாஸ்டி. ஃபாலோடு பை அப்படின்னா அதுக்கு அடுத்து, அவங்களுக்கு அப்புறமா, அதாவது இந்த சங்கம டைனாஸ்டிக்கு அடுத்து ரூல் பண்ணது வந்து யார் அப்படின்னா சலுவா டைனாஸ்டி. ஸோ இந்த சலுவா டைனாஸ்டி தான் அவங்களுக்கு அடுத்து ரூல் பண்ணது. 9th செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யாருக்கெல்லாம் வேணும்? உங்களுக்கு செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ நாளைக்கே நம்ம சேனல்ல ரிலீஸ் ஆகும். ஹாப்பி பை டுமாரோ யூ வில் கெட் யுவர் 9th செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ. ஓகே, த துலுவா டைனாஸ்டி ரூல்ட் அண்டர் கிருஷ்ணதேவராயா. நம்ம நிறையா நீங்கள் படிச்சிருக்கீங்களா தெரியாது, கிருஷ்ணதேவராயருடைய கதைகள் நம்ம நிறையா வந்து சின்ன வயசுல இந்த ஸ்டோரி புக்ஸ்லாம் வந்து நான் படிச்சிருக்கேன். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த துலுவா டைனாசிட்டி அதை ரூல் பண்ணது வந்து யாரு? கிருஷ்ணதேவராயர். ஓகே, கிருஷ்ணதேவராயர். ஓகே, ஸோ விஜயநகரம் கிங்டம் வந்து யாரால எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? நான் 1 மார்க் கொஸ்டின் குவிஸ் மாதிரி உங்கள் எல்லாரையும் நான் கேள்வி கேட்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். யாரெல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் பசங்களாம், நம்ம சேனல் வந்து 200K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேணும். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். காசா பணமா ஃப்ரீ தானே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், நாளையிலிருந்து 9th டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். சரி, லைவ் கிளாஸ் இருக்க முடியாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். ஓகே, ஸோ நாளையிலிருந்து உங்களுக்கு ரெகுலராக நான் வந்து 9th கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ ஐ கேன் கிவ் யூ தட் ப்ராமிஸ். ஓகே, யா. ஸோ இந்த துலுவா டைனாசிட்டி யார்ப்பா ரூல் பண்ணுறாங்க? கிருஷ்ணதேவராயா. ஸோ சங்கமா டைனாசிட்டி தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதை யார் பார்த்துக்கிறாங்க? இந்த ஹரிஹரா அண்ட் புக்கா. அந்த சங்கமா டைனாசிட்டிக்கு அடுத்து வந்தது தான் சலுவா டைனாசிட்டி. பாருங்க, மென்ஷன் த 2 நேச்சுரல் அட்வான்டேஜஸ் that India had in cotton weaving. Mention the 2 natural advantages that India had in cotton weaving. So இந்த காட்டன் பஞ்சு இருக்கு இல்லையா, அதை வந்து வீவ்னா வந்து திரித்தல் அப்படின்னு வந்து அர்த்தம். இந்த பஞ்சை வந்து நூலா திரிக்கிறாங்க இல்லையா, அதை தான் வந்து வீவிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா, அதை வீவ் பண்றவங்களுக்கு பேரு வீவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு நேச்சுரலாவே என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் வந்து இருந்தது? இந்தியா ஹேட் 2 நேச்சுரல் அட்வான்டேஜஸ் இன் காட்டன் வீவிங். இந்த காட்டன் வீவிங்ல இந்தியாவுக்கு வந்து 2 அட்வான்டேஜஸ் இருந்ததா. The first was that cotton grew in almost all parts of India. First advantage என்ன தெரியுமா? காட்டன் வந்து நமக்கு எல்லா இடத்துலையுமே, ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நிறையா பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து காட்டன் வந்து க்ரூ ஆகுது, வளருது. நான் கூட எங்கள் வீட்டு தெருவில் பார்த்துருக்கேன், ஒரு பஞ்சு மரம் வந்து இருக்கும். அந்த பஞ்சு மரத்துலேருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது என்ன பஞ்சு தெரில, அது பருத்தி பஞ்சா இல்லைன்னா 2 பஞ்சு உண்டுல்ல, இலவம் பஞ்சு பருத்தி பஞ்சுன்னு 2 பஞ்சு உண்டு. அது எந்த பஞ்சுன்னு தெரில, ஆனால் இப்படி இருக்கும், அந்த சீடு பெருசாக இருக்கும், லைக் இந்த மாதிரி இருக்கும் சீடு, இப்படி இருக்கும், பெருசாக இருக்கும் சீடு, இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த சீடு உடைச்சிட்டா அதுக்குள்ளேருந்து பஞ்சு வந்து இருக்கும். சரி, நம்ம டெய்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பஞ்சு அந்த சீடை வந்து பொறுக்கி எடுத்துட்டு வந்து நம்ம வந்து நிறைய பஞ்சு செஞ்சு நம்மளே ஒரு தலகாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இலவம் பஞ்சா அது, ஓகே, அந்த பஞ்சு சீடை வந்து நான் வந்து பொறுக்கி எடுத்துட்டு வந்தேன். நானும் டெய்லி பொறுக்கிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கலரில் நிறையா குட்டி சீடு இருக்கும்.
இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி பழுப்பு கலர்ல பஞ்சு இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய குட்டி குட்டி சீடு வந்து அந்த குட்டி சீடையும் பஞ்சையும் பிரிக்கலான்னு பார்த்தா அவ்வளோ டைம் போகுது அதுலயே. ஐயையோ நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு நான் வந்து விட்டுட்டேன். இட் டுக் அ லாட் ஆஃப் டைம். லைக் ஒரு 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 பாக்ஸ் இல்லை, அந்த ஒரு விதை எடுத்தாலே அதுக்குள்ளேயே அவ்வளோ சீட்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 சீடு கிட்ட இருக்கும். அந்த சீடுலேருந்து அந்த பஞ்சை பிரிக்கிறதுக்குள்ள ரூமு ஃபுல்லாக பஞ்சாயிடும். வீட்டில் திட்டு தான் நம்ம வாங்கணும். அதனால நான் வந்து நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஃபேக்ட்ரியில தான் பண்ணுவாங்களா, அதான் போல அவங்க ஃபேக்ட்ரியில் பண்ணுவாங்க, நம்ம வீட்லேயே ஹோம்மேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பஞ்சு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வளரும் இல்லையா. ஸோ தட் த பேசிக் ரா மெட்டீரியல் வந்து நமக்கு ஈஸிலி அவைலபிள். அது வந்து ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ். செகண்ட், the technology of producing a permanent color on cotton using vegetable dye was known from very early times in India. இப்போ வந்ததுடா இந்த கெமிக்கல் டைலாம். ஆனால் இந்தியாவில் முன்னாடியிலேருந்தே நேச்சுரலான டை வந்து நிறையா உண்டு. கலர் ஓகே, ஒவ்வொரு கலருக்கும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம், நிறையா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இந்தியாவில் என்னென்ன கலருக்கு ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரும்டா, டோன்ட் வெரி அட் ஆல். ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யூ வில் கெட், டோன்ட் வெரி. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிறைய ஏர்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டைஸ் வந்து நிறையா வந்து இந்தியாவிலே வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து டை எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ 2 அட்வான்டேஜ். ஒன்று, ரா மெட்டீரியல் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருந்துச்சு. 2வது, எந்த பஞ்சுக்கு என்னென்ன கலர் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த கலர் டைஸும் நேச்சுரலாகவே நம்மக்கிட்ட இங்கே அவைலபிளாக இருந்தது. வாட் வேர் த ஃபேக்டர்ஸ் விச் ஃபெசிலிட்டேட்டட் அர்பனைசேஷன்? ஃபெசிலிட்டேட்டட் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஃபெசிலிட்டேட்டட் அப்படின்னா ஹெல்ப்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபெசிலிட்டேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெல்ப்டு அப்படின்னு அர்த்தம். எந்தெந்த ஃபேக்டர்ஸ் தான் அர்பனைசேஷனை வந்து ஹெல்ப் பண்ணுச்சு? வாட் டு யூ மீன் பை அர்பனைசேஷன்? அர்பனைசேஷன் அப்படின்னா என்ன? நகரமயமாக்கல். நகரமயமாக்கல்னா என்ன? கிராமத்தெல்லாம் நம்ம நகரமா மாத்துறோம், இல்ல நகரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி நம்ம வந்து கிராமத்தை வந்து நகரமயமா மாத்திரும். அதுதான் வந்து என்னது அப்படின்னா அர்பனைசேஷன். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ cities and towns fulfilled diverse and overlapping roles in the economy. cities, towns இதெல்லாம் தான் அந்த நகர பகுதிகள். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கானமியில ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுச்சு. இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு, ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அது கிராமத்தில் இருக்கா நகரத்தில் இருக்கா? நகரத்தில் நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ அந்த கண்ட்ரியுடைய பொருளாதாரத்தில் இந்த நகரம் ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணுது. Large cities were centers of manufacturing and marketing, banking, financial services. பெரிய பெரிய சிட்டிஸ், எக்ஸாம்பிள் சென்னை ஒரு பெரிய சிட்டி, ரைட்? ட்ரிச்சி ஒரு பெரிய சிட்டி, ஹைதராபாத் ஒரு பெரிய சிட்டி, பெங்களூர் ஒரு பெரிய சிட்டி, ஓகே, டெல்லி ஒரு பெரிய சிட்டி, ஓகே, ஸோ பாம்பே ஒரு பெரிய சிட்டி. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் ஒவ்வொன்றையும் வந்து உருவாக்குற இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் உருவாக்குறத விற்கிறது, அதுதான் மார்க்கெட்டிங். ஒன்று மேலே ஒன்று அதிகமாக நிறையா இருக்கிறதாண்டா ஓவர்லாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். நிறையா ஒன்று மேலே ஒன்று இன்டர் ரிலேட்டடாக இருக்கிறது தான் ஓவர்லாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். வங்கிகளாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் சர்வீசஸாக இருக்கட்டும், அதுவும் நம்ம பணம் ரிலேட்டட் சர்வீசஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து சிட்டிஸில் நிறையா இருக்கு. They were usually located at the intersection of extensive network of road. ஸோ இந்த அர்பனைசேஷன் வந்து எங்கே மெயினாக நமக்கு இந்த அர்பன் சிட்டிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் நிறைய அந்த ரோடு வசதிகள் இருக்கும். அஃப்கோர்ஸ் ரோடு வசதி, இப்போ நீங்கள் வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு ரோடு வசதி அதிகமாக இருக்குமா, இல்லைனா நகர பகுதியில் நமக்கு ரோடு வசதி அதிகமாக இருக்குமா? அஃப்கோர்ஸ் நகர பகுதியில் நமக்கு ரோடு வசதி இருக்கும், ஏர்போர்ட் சர்வீசஸ் இருக்கும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பஸ் சர்வீஸ் இருக்கும், ட்ரெயின் சர்வீஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும் இல்லையா? அதை தான் வந்து என்ன சொல்றாங்க, நெட்வொர்க் ஆஃப் ரோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
the road connected them to other parts of the country. So நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னாலுமே இந்த ரோடு வந்து நமக்கு மெயின் சிட்டிஸ் கூட கனெக்டடாக இருக்கும். Smaller towns were marketing centers in local trade connecting the intermediate rural hinterland. ஓகே, சின்ன சின்ன டவுன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே மார்க்கெட்டிங் சென்டர்ஸாக இருந்தாங்க. ஒவ்வொரு பொருளையும் வந்து விற்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு பொருளையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு பேர் தான் என்னது, மார்க்கெட்டிங். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பொருளை வந்து நம்ம மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்னது, இட் இஸ் கால்ட் ஆஸ் மார்க்கெட்டிங் சென்டர். ஓகே, இன் லோக்கல் ட்ரேட் கனெக்டிங் த இமீடியேட் ரூரல் ஹிண்டர்லேண்ட். Cities also served as political and administrative center. Okay, so the cities வந்து பொலிட்டிக்கல்னா என்னடா, நம்மளுடைய அரசியல் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் சென்டர்ஸாகவே இருக்கட்டும். ஒரு இடத்துல கோர்ட் வேணும்னா அது எங்கே இருக்கும், கிராமத்திலே சிட்டிஸில் தான் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி ஒரு சட்டசபை வேணும் அப்படின்னா அது எங்கே இருக்கும், சிட்டிஸில் தான் வந்து இருக்கும். ரைட், ஓகே. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் பண்ணுறது. ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய ஒரு ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்கும், சிட்டிஸில் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிட்டிஸில் இருக்கக்கூடியது. Major pilgrimage centers like Varanasi also grew into cities because of the regular inflow of pilgrim. Okay, so pilgrimage அப்படின்னா வந்து என்ன தெரியுமா, வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு அர்த்தம். வழிபாடு தலங்கள், வழிபாடு நம்ம வழிபாடு பண்றோம்ல, சாமியை கும்பிடுறோம் இல்லையா. இட் கேன் பி எனி காட். ஓகே, அது வந்து கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம், முஸ்லிம்ஸா இருக்கலாம், ஹிந்துஸா இருக்கலாம், யார் கும்பிடுற சாமியா வேணாலும் இருக்கலாம். சரியா. ஸோ அந்த வழிபாடு தலங்கள்லாம் இருக்கிற இடமும் வந்து நமக்கு என்ன ஆயிடும், நல்லா டெவலப் ஆயிடும். எக்ஸாம்பிள் வாரணாசிங்கிறது வந்து என்னது, காசி. ரைட், ஸோ காசி வந்து ஒரு பெரிய சிட்டியா வந்து குரூவாச்சு. ஏன் அப்படின்னா நிறைய மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால. மேம் இது பெருசா இருக்கே, அப்ப என்ன பண்றது, அப்ப இது நமக்கு 5 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகே, ஆல் தீஸ் ஃபேக்டர் டுகெதர் கான்ட்ரிபியூட் டு அர்பனைசேஷன். ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே அர்பனைசேஷனுக்கு ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணுது. வாட் இஸ் செரிகல்ச்சர், ரொம்ப இம்பார்ட்டன்ட். செரிகல்ச்சர் அப்படின்னா என்ன, சில்க் ப்ரொடக்ஷன் பை பிரீடிங் த மல்பரி சில்க் worm இஸ் செரிகல்ச்சர். ஸோ சில்க் worm, பட்டுப்புழுன்னு ஒரு புழு உண்டு. ஓகே, அந்த புழு என்ன பண்ணுவோம் அப்படின்னா தன்னுடைய எச்சிலால சுத்தி தன்னுடைய செக்ரீஷனால தன்னை சுத்தி ஒரு கூடு மேக் பண்ணிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கூடு வந்து மேக் பண்ணும். அந்த கூடை நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஓகே மேல இருக்கிற அந்த நூல் தானே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நூல் மட்டும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். கொதிக்க தண்ணியில அந்த குக்கூன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த பட்டு கூட அப்படியே கொதிக்கிற தண்ணியில வந்து போட்டுருவாங்க. ஓகே, போட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும், கொதிக்கிற தண்ணி பாய்லிங் வாட்டர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த புழு வந்து செத்து போகும். அதுக்கப்புறமா அது மேல இருக்கிற நூலை எடுத்து திரிச்சு என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து they will use it for the silk. ஓகே, ஸோ இப்படிதான் நமக்கு அந்த பியோர் பட்டு வந்து நமக்கு இப்படிதான் கிடைக்குது. ஓகே, ஒரு பட்டு சாரி இருக்கு, இல்லை ஒரு பட்டு வேட்டி இருக்கு, இல்லை ஏதோ ஒரு பட்டுல வந்து ஒரு துணி இருக்கு அப்படின்னா அந்த பட்டு சாரியை தயாரிக்க லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஆஃப் பட்டு புழுவை வந்து இந்த மாதிரி பாய்லிங் வாட்டர்ல போட்டு, இந்த அன்னியன் படத்துல வர இந்த கும்பி பாகம் அந்த மாதிரி ரொம்ப சித்திரவதைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி சாவடிச்சுதான் நம்ம வந்து என்ன பண்றோம், பட்டு வந்து எடுத்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸா வந்து போட்டுக்கிறோம். சரியா. ஸோ செரிகல்ச்சர் வாஸ், இந்த ஒரு சித்திரவதை ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா செரிகல்ச்சர். வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 14th and 15th century. ஸோ மேம் இது எப்படி மேம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சில்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸுக்கு, இந்த செரிகல்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு போய் நான் கண்ணாலே வந்து பார்த்தேன். ஓகே, ஐ ஸ்டில் ஹேவ், அவங்க 2-3 அந்த பட்டு கூடெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாமே நான் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன்.
ஓகே, ஸோ நான் நேரில் பார்த்தப்போ தான் தெரிஞ்சது, ஓ இப்படி தான் பட்டு புடவைலாம் வந்து தயாரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முடிவு பண்ணேன், ஐயோ அப்படிப்பட்ட பட்டே நமக்கு வேணாண்டா லைஃப்பில். சாதாரண நம்ம சிந்தட்டிக்கலி நமக்கு வந்துருச்சுல்ல, இப்போ நிறையா சிந்தட்டிக்கலி மேன்மேடு ட்ரெஸ்ஸே வந்து பட்டுக்கு ஈக்குவலி பார்க்க ரொம்ப அழகாக அதே மாதிரி ஷைனிங்காக கிடைக்குதுல்ல. வேணாம், நமக்கு இனிமேல் பட்டே வேணாம், நம்ம ஆர்டிஃபிஷியல் பட்டே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். ஸோ அதுதான்டா, செரிகல்ச்சர் வந்து 14th century 15th centuries வந்து உருவாக்கினாங்க. பெங்கால் had become one of the largest silk producing regions in the world. ஸோ இந்த வேர்ல்டில் பெங்கால் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் silk producing பிளேஸாக இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ டு த லாங் ஆன்சர்ஸ். லாங் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ரீடிங் அப்படின்னா மல்டிப்ளையிங் அப்படின்னு அர்த்தம்டா. குட்டி போட வைக்கிறது, அது பெருக்குதல் அப்படின்னு அர்த்தம். டாக் ப்ரீடிங்னா என்ன அர்த்தம்? மேல் டாக் ஃபீமேல் டாக் தேல் ஃபோர்ஸ்ஃபுல்லி மேக் தம் இம்ப்ரெக்னேட் அண்ட் தென் அது மூலமாக பப்பீஸ் உருவாக்குறதா வந்து என்னது அப்படின்னா ப்ரீடிங் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் மனுஷங்க போயிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை வந்து பெருக்குதல் தான் என்னன்னு சொல்லுவோம், பட்டுப்புழுவை ப்ரீடிங் அப்படின்னு அர்த்தம். பெருக்குதல் which is increasing their numbers அப்படின்னு அர்த்தம். we are making them to reproduce அப்படின்னு அர்த்தம். okay, so this is the meaning of breeding. நீங்க dog breedingலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? have you heard of dog breeding and all? yes, so when we நமக்கு யாராச்சும் வந்து இப்போ டாக் வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா எல்லாரும் எடுத்தோன்னே என்ன கேட்போம், எனக்கு வந்து ஃபாரின் டாக் தான் வேணும், இந்தியன் டாக்லாம் வேணாம் அப்படின்னு தானே சொல்கிறோம். when we go for a foreign breed dog, we are looking for எனக்கு வந்து அப்படியே புசு புசுன்னு எனக்கு வந்து கோல்டன் ரெட்ரீவர் வேணும், எனக்கு லேப் வேணும், எனக்கு வந்து டேஷன்ட் வேணும், எனக்கு வந்து லாசாப்ஸோ வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பக்கு வேணும் அப்படின்னு சொல்லி we are going towards breed. பட் அந்த பப்பிலாம் ரொம்ப ரொம்ப சித்திரவதைப்படுத்தி forcefully they make them impregnate of the male and female dog. forcefully they'll make them pregnant and then அப்போ நமக்கு அந்த குட்டியை பிறக்க வச்சு அந்த குட்டியை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் லிட்டில் பிட், பின்னாடி நிறையா இதில் வந்து சித்திரவதைகள் கொடுமைகள்லாம் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே, உங்கள் கொஷின் கைடில் ஒன் மோர் கொஷின் இருக்கா? ஓகே, ஐ செக் இட் அவுட். ஓகே, நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அது வந்து அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். ஓகே, யா. ஸோ இது வரைக்கும் பார்த்த ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாருக்குமே கிளியரா? எஸ், ஹலோ. So discuss the political changes during 1526-1707 AD. ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வந்து என்ன, அதாவது என்னென்ன அரசியல் சேஞ்சஸ் எல்லாமே நடந்தது அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. The Mughal empire was founded by Babur in 1526 after he defeated Ibrahim Lodi at Panipat. ஓகே, ஸோ முகல் எம்பையரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைன் பண்ணுறாங்க. முகல் எம்பையர் வந்து என்ன ஆகுது, கண்டுபிடிக்கிறாங்க. யார் கண்டுபிடிக்கிறாங்க? பாபர் தான் வந்து அதை உருவாக்குறாரு. எந்த இயரில்? 1526. சரியா? ஓகே, யாரை டெஃபீட் பண்ணிட்டு, யாரை தோக்கடிச்சிட்டு? இப்ராஹிம் லோதியை தோக்கடிச்சிட்டு. எங்க? பானிபெட்டில். The first 6 Mughal emperors are referred to as Great Mughals. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 6 மிகப்பெரிய முகல் எம்பரர் வந்து யாருப்பா? அவங்க பேர் வந்து என்னது? கிரேட் முகல்ஸ். ஓகே, ஔரங்கசீப் வாஸ் த லாஸ்ட் ஆஃப் த கிரேட் முகல்ஸ். இதுல கடைசி கிரேட் முகல் வந்து யாரு அப்படின்னா ஔரங்கசீப் தான். ஓகே, ஸோ ஔரங்கசீப் தான் இதுல இருக்கக்கூடிய அந்த கடைசி 6th கிரேட் முகல் எம்பரர். Akbar consolidated the Mughal empire through conquest and through a policy of conciliation with religious based kingdoms of Rajasthan. Okay, இப்போ conciliation அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கா தெரியுமா? டைம்லைன்னா என்ன மேம்? கவலையே படாதீங்க, நான் உங்களுக்கு டைம்லைன் தனி வீடியோவே வந்து வரேன்.
ஓகே, ஸோ எந்த இயர்ல என்னென்ன நடந்ததுடா, சரியா? எந்தெந்த இயர்ல என்னென்ன முக்கியமான ஈவெண்ட் நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா கன்சிலியேஷன். ஓகே, சமரசம். வெரி குட். ஸோ கன்சிலியேஷன் அப்படின்னா சமரசம். அக்பர் வந்து முகல் எம்பையரை வந்து என்ன பண்றாரு? ஒரு சமரச பாலிசி, ஒரு பாலிசி ஆஃப் கன்சிலியேஷன் அப்படின்னா சமரசம். எந்த சமரசம் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ரிலீஜியஸ் பேஸ்டு கிங்டம்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். ரிலீஜியஸ் அப்படின்னா மதம். ஓகே, இப்போ முஸ்லிம் அப்படிங்கிறது ஒரு மதம் இல்லையா, ஹிந்து அப்படிங்கிறது ஒரு மதம். ஸோ முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு மதத்தின் அடிப்படையில் கொண்டு வராங்க. The Mughal Empire, though began to disintegrate after Aurangzeb, continued to exist nominally till 1857. ஸோ அவுரங்கசீப்புக்கு வரைக்கும் தான் அந்த முகல் எம்பையர் வந்து அவுரங்கசீப்புக்கு அடுத்து அவுரங்கசீப்போட ஆட்சிக்கு அப்புறமாவே இந்த முகல் எம்பையர் வந்து பிரிய ஆரம்பிச்சாலும் இந்த முகல் எம்பையர் வந்து 1857 வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டே தான் இருந்தது. A new power center rose in Maharashtra in the 17th century and the Marathas under the leadership of Shivaji seriously undermined the authority of the Mughals in Western India. நியூ பவர் சென்டர் அப்படின்னா ஒரு புதிய பவர். டிஸ்இன்டெகிரேட்னா பிரியறதுடா, தனித்தனியா பிரியறது. ஒருத்தவங்களுமே சண்டை போட்டு தனித்தனியா பிரிஞ்சு ரூல் பண்றதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as disintegrate. அதுதான் வந்து disintegrate அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நியூ பவர் சென்டர் ரோஸ் அப்படின்னா அரைஸ் ஆகுது. ஓகே, வருது. ஒரு புதிய பவர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது. எங்க? மகாராஷ்டிரால. ஓகே, எந்த செஞ்சுரியில? 17th செஞ்சுரியில. ஓகே, 17th செஞ்சுரியில. அந்த மராத்தாஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சிவாஜி. ஸோ இப்போ யார் வந்து ஆள்றாங்க? நம்ம வீர சிவாஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ சிவாஜியுடைய ரூல் வந்து அப்போ ஸ்டார்ட் ஆகுது, மராத்தாஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் இந்தியாவில் முகல்ஸ் உடைய அத்தாரிட்டியை தோக்கடிச்சது. At its height, the empire stretched over most of the Indian subcontinent. Most of the Indian subcontinent வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு? முகல். நம்மளுடைய சிவாஜி உடைய மராத்தாஸ். Only the southwestern region of Kerala and southern Tamil Nadu were not directly under the Mughal rule. எதெல்லாம் நம்மளுடைய முகல் ரூல் கீழே டைரக்டா இல்லவே இல்லை. நம்ம சவுத் வெஸ்ட் ரீஜன்ஸ் ஆஃப் கேரளாவும் சதர்ன் தமிழ்நாடுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முகல்ஸ்க்கு கீழே வரல. சரியா? அவங்களையெல்லாம் முகல்ஸ் வந்து ஆட்சி பண்ணல டைரக்டா. இதாண்டா அதுக்கான ஆன்சர். எக்ஸ்பிளைன் த கமர்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இன் த மெடிவல் இந்தியா. ஸோ கமர்ஷியல் அப்படின்னாலே வந்து நிறைய அந்த மேனுஃபேக்சரிங் செக்டார், எக்கனாமிக் செக்டார்லாம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? தேங்க்யூடா சரவணன், கிளாஸ் கவனிங்க. சரியா? யா. The large manufacturing sector essentially produced good for exchange. இந்த பெரிய the large manufacturing sector வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கூட்ஸ், நிறைய சாமான் வந்து உருவாக்கினாங்க. எதுக்கு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச்காக. அப்போ வந்து இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஃபாலோ பண்ணி மராத்தாஸ்ங்கிறது வந்து மராத்தியர்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஓகே, நம்ம இங்கே எப்படி சோழர், சேரர், பாண்டியர்கள்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மராத்தாஸும் வந்து ஒரு குரூப் ஆஃப் மன்னர்கள். ஓகே, ஸோ கூட்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச், பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் கொடுத்து பொருள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாற்றுவாங்க. சரியா? என்கிட்ட அரிசி இருக்கு, உங்ககிட்ட நிறைய நெல் இருக்கு அப்படின்னா அரிசிக்கும், உங்ககிட்ட நிறைய வீட் இருக்கு அப்படின்னா வீட்டுக்கும் ரைஸுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகே, என்கிட்ட வெஜிடபிள்ஸ் இருக்கு அப்படின்னா வெஜிடபிள்ஸ்க்கும் ரைஸுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதான் பார்ட்டர் சிஸ்டம். இந்தியா ஹேட் அன் எக்ஸ்டென்சிவ் நெட்வொர்க் ஆஃப் ட்ரேட் ஃபார் மார்க்கெட்டிங் த கூட்ஸ். ஏண்டா பிரிட்டிஷே ஏண்டா இந்தியாக்குள்ள வந்தாங்க? கூட்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு தானே, மார்க்கெட் பண்றதுக்கு தானே. ஸோ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய இந்த கூட்ஸ் எல்லாம் மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் வந்து இருந்தது. At the next level, the producer was delinked from the marketing. The trade was undertaken by merchant intermediaries. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ நான் வந்து என்னோட நிலத்துல நான் வந்து கேரட் செய்கிறேன், கேரட் வந்து கல்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னா
நான் கேரட் கல்டிவேட் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட வந்து அந்த கேரட்டை வித்துருவேன். நீங்க தான் கேரட் சாப்பிட்றீங்க சரியா, நான் டைரக்டா அந்த கேரட்டை வந்து நான் மக்களிடையே விற்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு தெரியுமா, எனக்கும் உனக்கும் லிங்கே இல்லை. நமக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்மீடியரிஸ் வந்துட்டாங்க. மிடில் மேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா, லோக்கல் வேர்ட்ல மிடில் மேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை உருவாக்குறவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க கிட்டேருந்து வாங்கி அதை கொஞ்சம் அப்படியே ரீபேக் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்குறவங்க தான் யாரு, இந்த இன்டர்மீடியரிஸ். ஸோ அந்த இன்டர்மீடியரிஸ் வந்து போக போக இன்னும் நிறைய ஆயிடுச்சு. இப்போ எங்கள் ஊர்லலாம் 2 உண்டு, உங்கள் ஊர்லலாம் உண்டான்னு சொல்லுங்க. we have one called as உழவர் சந்தைன்னு ஒன்று வந்து உண்டு. அப்புறமா சாதாரண மார்க்கெட்டு அப்படின்னு ஒன்று வந்து உண்டு. இந்த உழவர் சந்தையில் உழவர்களே டைரக்டாக வந்து பொருள்களை விற்பாங்க, ரொம்ப ரொம்ப விலை மலிவாக இருக்கும். ஆனால் நம்ம டைரெக்டாக கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோ, விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க உழவர்கள்கிட்டேருந்து கம்மியான காசில் ப்ராடக்டை வாங்கி அதில் அவங்க கொஞ்சம் லாபம் வச்சு அவங்க தான் அதை நம்மக்கிட்ட விற்கிறாங்க. அதில் தப்பு ஒன்றும் இல்லை. ஓகே, ஏன்னா எல்லா நேரத்துலையும் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களால சந்தைக்கு வந்து விற்பனையும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவங்கக்கிட்டேருந்து பல்கில் ஒருத்தவங்க வாங்குவாங்க, அவங்கக்கிட்டேருந்து இன்னும் கொஞ்சம் ஹோல்சேலில் ஒருத்தவங்க வாங்குவாங்க, அவங்க கிட்டேருந்து ரீட்டைலில் ஒருத்தவங்க வாங்குவாங்க, அவங்க கிட்டேருந்து நம்ம வாங்குறோம். ஸோ 5 ரூபா இருக்கிற பொருள் நம்ம கைக்கு வரப்போ 15 ரூபாய்க்கு வருது. ஓகே, அதுதான் இன்டர்மீடியரிஸ். என்னாச்சு அடுத்து, பிக் சிட்டிஸ் வேர் யூஸ்வலி மேஜர் கமர்ஷியல் சென்டர்ஸ் வித் பஜார்ஸ் அண்ட் ஷாப். பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் நிறைய பஜாரு ஷாப் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜி ரோடு ஃபுல்லாக கடை தான். ஓகே, சண்டே ஆனால் சண்டே பஜார் வந்து இருக்கும். சென்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டி நகர் ஃபுல்லாக கடை தான் வந்து இருக்கும். அடுத்து வென் யூ கோ ஃபார் பாரிஸ் கார்னர் ஃபுல்லாக கடை வந்து இருக்கும். அடுத்து வேற ஒன்று வந்து உண்டு, எக்மோரில் கடை நிறையா இருக்கும். பிராட்வே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பஜார் தான் வந்து இருக்க போகுது. Major parts were the nodal points in the international maritime trade. So இங்கே வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ட்ரேட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு மேஜரான பார்ட் வந்து ப்ளே பண்ணுது. வாட் இஸ் மீன் பை மெரிடைம் ட்ரேட்? மெரிடைம் ட்ரேட் அப்படின்னா என்னது? வாட் இஸ் மீன் பை, குயிக்லி சொல்லுங்கப்பா சாட்ல, வாட் இஸ் மீன் பை மெரிடைம் ட்ரேட்? மேரிடைம் ட்ரேட் அப்படின்னா வந்து என்னது? கடல் வழி வணிகம். ஓகே, அதான் நான் கேட்குற உடனே நீங்கள் மேரிடைம் மீனிங் என்னன்னு கேட்குறீங்க. கடல் வழி வணிகம். ஓகே, ஸோ நான் கடல் வழியாக என்னென்னலாம் நான் வந்து வணிகம் பண்ணுறனோ அதுதான் மேரிடைம் ட்ரேட். அக்ராஸ் த இந்தியன் ஓஷன், எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் சைனா இன் த ஈஸ்ட் டு ஆஃப்ரிக்கா இன் த வெஸ்ட் ஹேட் flourished many centuries. ஓகே, ஸோ இந்த மேரிடைம் ட்ரேட் அக்ராஸ் த இந்தியன் ஓஷன் வந்து சைனால இருந்து ஓகே ஆப்பிரிக்கா வரைக்கும் பயங்கரமா ஃப்ளரிஷ்ட் அப்படின்னா வளர்ச்சி அடையுது அப்படின்னு அர்த்தம். பயங்கரமா வந்து பூத்து குலுங்குது, வளர்ச்சி அடையுது அப்படின்னு அர்த்தம். மர்ச்சன்ட்ஸ் ஆப்ரேட்டட் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். மர்ச்சன்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து இங்கே ஒருத்தங்க, அதாவது ப்ரொடியூசர் கிட்டேருந்து இன்டர்மீடியேட் ஒருத்தவங்க, அந்த இன்டர்மீடியேட்லேருந்து இன்னொரு இன்டர்மீடியேட், அந்த இன்டர்மீடியேட்லேருந்து இன்னொரு இன்டர்மீடியேட், அந்த இன்டர்மீடியேட்லேருந்து தான் நம்ம கன்சியூமர் அப்படிங்கிறது தான். மர்ச்சன்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் ஆப்ரேட் பண்ணாங்க. ட்ரேட் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் குட் ஃபங்க்ஷன் ஒன்லி வித் த அவைலபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் சர்வீசஸ். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் சர்வீசஸ் இருக்கிறப்ப தான் லார்ஜ் ஸ்கேலில் இந்த ட்ரேடை வந்து ஆக்குபை பண்ண முடியும். இப்போது என் நாட்டில் நான் வந்து இந்தியன் கரன்சி வச்சுருக்கேன், வேற ஒரு நாட்டில் அவங்க வந்து யூரோவில் வச்சுருக்காங்க இல்லை டாலர்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு மர்ச்சன்ட்னா வணிகன்டா, வணிகம் பண்ணுறவங்கள தான் மர்ச்சன்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் சர்வீஸ் இருக்கிறப்ப தான் இந்த ட்ரேடை நம்ம பெரிய லெவலில் கொண்டு போக முடியும். பேங்க்குன்னு ஒன்று இருக்கிறப்ப தான் அந்த பேங்க்கில் போய் நான் காசு சேமித்து வைக்க முடியும், செக்யூர் பண்ணி வைக்க முடியும். பேங்க்குன்னு ஒன்று இருக்கிறப்ப தான் அந்த பேங்க்கில் போயிட்டு நான் கடன் வாங்க முடியும். ஸோ பேங்கிங் இருக்கிறப்போ, ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்கிறப்போ இந்த ட்ரேடு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆகும். The European trading companies realized that they could not function in India without the services of rich and influential merchants. They entered into contract. இப்போ இந்தியாலேயே பெரிய பெரிய ரிச் பணக்கார மக்கள்ஸ் வந்து இருந்தாங்க. இன்ஃப்ளூயன்ஷியல்னா என்ன தெரியுமா?
யார் சொன்னால் யார் கேட்பாங்க? இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரில் ஒரு பெரிய தலைவர் வந்து இருப்பார், அவர் பேச்ச நிறையா பேர் வந்து கேட்பாங்கல்ல, அவங்கள தான் இன்ஃப்ளூயன்ஷியல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ இந்தியாவில் பணக்காரங்களோட ஹெல்ப்பும் இந்த இன்ஃப்ளூயன்ஷியலான மர்ச்சன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யாருக்கிட்ட போய் இந்த வாங்கினா கரெக்டாக இருக்குங்க, இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச கடை அந்த காலத்துலாம், இவங்க கிட்ட போய் என்ன வாங்கினா கரெக்டாக இருக்கும், இவங்க கிட்ட போய் அரிசி வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் மர்ச்சன்ட்டும் ரிச்சும் நம்ம வந்து அவங்கள கூட நம்ம ஒரு கான்ட்ராக்ட், அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் இல்லைன்னா இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சி ட்ரேடு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யூரோப்பியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்தியன் மர்ச்சன்ட்ஸ் வேர் அண்டர் கான்ட்ராக்ட் டு த யூரோப்பியன்ஸ் டு சப்ளை டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அதர் குட்ஸ். டெக்ஸ்டைல்ஸோ அதர் கூட்ஸோ சப்ளை பண்ணுறதுக்கு நிறைய இந்திய வணிகர்கள் வந்து யூரோப்பியன் கூட கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் சைன் பண்ணாங்க. பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ் டிஸ்ரப்டட் எக்கானமி ஆக்டிவிட்டி. நிறையா அரசியல் டிஸ்டர்பன்ஸஸ் வந்து இந்த பர்டிகுலர் வணிக ஆக்டிவிட்டிக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஓகே, ஸோ இதுதான்டா இந்த செகண்ட் டீட்டெயில். ஸோ இன்னும் ஒரு டீட்டெயில் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? பக்கா கிளியர். 10th சோஷியல் கண்டிப்பா போடுறேன்டா, டோன்ட் வெரி அட் ஆல். Tenth social for sure I'll put. இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? Is that clear? Okay, very good. I want daily live class. For sure உங்களுக்கு daily live class இருக்கும். Okay, அதை பற்றி கவலையே வேண்டாம். So I have another class at 9 o'clock for 10th paid batch. So அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், இதை வந்து ப்ராப்பராக முடிச்சிடலாம். Okay, 1 minute. Everybody drink some water. I'll also bring some water. எல்லாருமே கண்டிப்பாக தண்ணி குடிங்க. ஓகே, okay. 9th English live இப்போ இல்லடா, only during exam time you will be having. Okay, only during exam time you will be giving. Tomorrow quiz, definitely we'll have quiz, don't worry about it. Okay, yeah. So Chola period was a enterprising period in the history of Tamil Nadu. So Chola period வந்து ரொம்ப ரொம்ப history of Tamil Naduல ஒரு சூப்பரான ஒரு பீரியடா வந்து இருந்தது. அது வந்து என்ன அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே,
So the Chola dynasty was one of the largest ruling dynasty in the history of South India. So South India la one of the largest ruling dynasty வந்து இருந்தது என்னது? Chola dynasty. Okay. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா the heartland of the Cholas was the fertile valley of Kaveri river. Heartland அப்படின்னா நம்ம பாடிக்கு வந்து ஹார்ட் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அந்த மாதிரி இந்த சோழா பீரியடுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியா வந்து இருந்தது எது தெரியுமா? ஃபர்டைல் வேலி ஆஃப் காவேரி ரிவர். ஏன்னா இந்த காவேரி ரிவருடைய வேலியில வந்து நிறைய ரைஸ் கல்டிவேஷன் வந்து பண்ணோம், அதனால தான் இது ஹார்ட்லேண்ட் அப்படின்னு சொல்றோம். அண்டர் ராஜராஜ சோழா 1 and his successor ராஜேந்திர சோழா. சக்சஸர் அப்படின்னா அவருக்கு அடுத்து வந்தது. ஓகே, ஸோ இதுல யாருப்பா? ராஜராஜ சோழர் 1ம் ராஜேந்திர சோழா 1 அவருக்கு அடுத்து வந்தவங்க. ராஜாதி ராஜ சோழா, மறந்துடாதீங்க பேர்லாம் கரெக்டா எழுதணும். ராஜாதி ராஜ சோழா, வீர ராஜேந்திர சோழா, குலோத்துங்க சோழா 1 இவங்கெல்லாம் அவங்களுக்கு அடுத்தடுத்து வந்தவங்க. சரியா? அதான் சக்சஸர். The dynasty became a military, ராணுவ, economic, வணிக and cultural, கலாச்சார power of South Asia and Southeast Asia. South Asia and Southeast Asia உடைய ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணது வந்து யாரு? ராஜராஜ சோழா 1, அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழா, வீர ராஜேந்திர சோழா, குலோத்துங்க சோழா, இவங்க எல்லாருமே. ஓகே, அடுத்தடா, அக்கார்டிங் டு தமிழ் ட்ரெடிஷன் the Chola country comprised the region that includes the modern day. இப்போ நம்மளுடைய தமிழ் ட்ரெடிஷன் படி இந்த சோழா ட்ரெடிஷன்ல அப்பெல்லாம் பேர் வேற வேற இருந்தது ஊருக்கு. இப்போ அந்த பேர் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி தான் திருச்சி. ஓகே, அடுத்து திருவாரூர், நாகப்பட்டினம், ஓகே, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், இது எல்லாமே வந்து யாருக்கு கீழே இருந்தது? சோழர்கள் கீழே இருந்தது. அதனால தான் பிரகதீஸ்வரா டெம்பிள் வாஸ் பில்ட் பை நம்ம ராஜராஜ சோழன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆஃப்டர் ராஜேந்திர சோழா கேபிட்டல் காட் ஷிஃப்டட் டு கங்கை கொண்ட சோழபுரம். இதெல்லாமே நம்ம இப்போ போய் கூட பார்க்கலாம். ஆஃப்டர் ராஜேந்திர சோழா கேபிட்டல் காட் ஷிஃப்டட் டு கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ ராஜேந்திர சோழா வந்ததுக்கு அப்புறம் எது வந்து கேபிட்டலா இருந்தது? கங்கை கொண்ட சோழபுரம் தான் வந்து கேபிட்டலா இருந்தது. In the age of Chola, the whole of South India was for the first time brought under single government. So இந்த சோழர் காலகட்டத்துல மொத்த சவுத் இந்தியாவையும் ஒரு காமன் கவர்மெண்ட் கீழே வந்தது. சோழா டைனாஸ்டி பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் மிலிட்ரி, ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு மிலிட்ரி பவர், மிலிட்ரி படை வந்து ராணுவ படை வச்சிருந்தாங்க. லேண்ட் ரெவென்யூ, ட்ரேடு டாக்ஸ் were the main source of income. நிலத்துக்கு வரி, நிலத்திலிருந்து வரக்கூடிய வரி, அப்புறமா ட்ரேடு பண்றதுக்கு ட்ரேடு மூலமா வரக்கூடிய டாக்ஸ் எல்லாம் முக்கியமான ஒரு வருமானமா இருந்தது. இந்த சொசைட்டி ஆஃப் த சோழா, த கில்ட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் சவுத் இந்தியா. வாட் இஸ் திஸ் கில்ட்? கில்டுனா என்ன? ஸோ சோழர் காலகட்டத்தில் இந்த கில்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியா வந்து இருந்ததா. ஸோ வாட் இஸ் திஸ் கில்ட்? வாட் இஸ் திஸ் கில்ட் தெரியுமா? சம்படி? ஸோ ஒரு சேம் ஆர்கனைசேஷன் இல்ல ஒரு சேம் அசோசியேஷன், ஓகே, இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் இல்லைன்னா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை தான் கில்ட் அப்படிம்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உழவு பணி இருக்கு, இல்லைன்னா ஒரு பாட்டரி செய்யக்கூடியது இருக்கு, இல்லை ஒரு ட்ரெஸ் வீவிங்காக இருக்கு. இந்த மாதிரி ஒரே பணி செய்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் கீழே வருவாங்க. இதெல்லாம் கற்றுக்கணும்னா இந்த ஒரு இடம், இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன், இதெல்லாம் கற்றுக்கணும்னா இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன், இந்த ஒரு இடம் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் தான் கில்டு. ஓகே, அது வந்து சோழர் காலத்தில் இருந்தது. They excelled in foreign trade and maritime activity, extending the influence overseas to China and Southeast Asia. ஸோ சைனாக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாக்கும்
பயங்கரமாக வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க இவங்களுடைய ஃபாரின் ட்ரேடும் அண்ட் தென் மெரிடைம் ஆக்டிவிட்டியும். ஸோ கடல் சார்ந்து இவங்களுடைய வணிகமாக இருக்கட்டும் இல்லை ஃபாரின் ட்ரேடாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இவங்களுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கில்டுங்கிறதாண்டா இப்போ நான் வந்து ட்ரெஸ் தைக்கணும்னா அந்த ட்ரெஸ் தைக்கிற ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க எல்லாரும் ஒரு இடத்துல வந்து இருந்தாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதுக்கு உண்டு. பாட்டு கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அந்த பாட்டு கற்றுக்கிறது, பாட்டு ரிலேட்டடாக இருக்கிறவங்க, அதோடைய டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் அவங்கெல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தொழில் சார்ந்து பிரிவினை இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதெல்லாம் தான் என்னது அப்படின்னா கில்டு. ஓகே, வர்ஷிப் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா, வழிபடுதல் அப்படின்னு அர்த்தம். வர்ஷிப் அப்படின்னா வழிபடுதல் அப்படின்னு அர்த்தம். Most of the canals of Kaveri belong to this period. So காவேரியோடைய முக்காவாசி கெனால் பாதைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பீரியட்ல வந்து இருந்தது. இந்த பீரியடுக்கு தான் சொந்தம். Under the Cholas, the Tamil country reached a new height of excellence in art, religion and literature. ஸோ சோழர்களுக்கு கீழே நம்ம தமிழ் கல்ச்சர், தமிழ் கண்ட்ரி, தமிழ் கலாச்சாரம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஆர்ட்லேயும், ஓகே, நம்மளுடைய தமிழ் வந்து ஒரு ஆர்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ரிலீஜனாக இருக்கட்டும் இல்லை லிட்ரேச்சராக இருக்கட்டும், சங்க ஒரு பாடல்கள் இல்லை புத்தகங்கள் இந்த மாதிரி இலக்கியத்திலையா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பயங்கரமாக தமிழ் என்பது வளர்ந்தது. ஆர்கிடெக்சரல் ஹிஸ்டோரியன்ஸ் ஜேம்ஸ் Ferguson says that the Chola artists conceived like giants and finished like jewelers. Okay, therefore we can say that Chola period was an enterprising period in the history of Tamil Nadu. ஒரு ஆர்கிடெக்சரல் ஹிஸ்டோரியன் அப்படின்னு பழைய ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கிடெக்டும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பற்றி அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறவர் தான் யார், ஜேம்ஸ் ஃபெர்குசன். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சோழர்களுடைய ஆர்கிடெக்டர் வந்து செம சூப்பராக வந்து இருக்கு. அவங்க வந்து ரொம்ப பெருசா ஜெயிண்டா தான், எத்து பண்ணாலும் பெருசா, பெரிய கோயில் ஜெய்ஜான்டிக்கா இருக்கு, எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. அதே நேரத்துல ஃபினிஷிங் எப்படி இருக்கு, ஜுவல்லர்ஸ் மாதிரி. ஒரு ஜுவல்லரியில நீங்க பார்க்கலாம், ஒரு சின்ன கம்மல்ல எவ்வளோ டிசைன், ஒரு சின்ன தோடுல எவ்வளோ டிசைன், ரெண்டு ஒன்னா சின்ன வளையல்ல எவ்வளோ டிசைன், இந்த மாதிரி அவ்வளோ மைன்யூட்டான ஒரு விஷயம் எல்லாத்தையுமே நம்ம பெரிய பெரிய இடத்துல கொண்டு வராங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்டா ஆர்கிடெக்சருக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இந்த சோழர் பீரியட்ல நடந்தது அப்படிங்கறத தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுதான்டா. கிளியரா புரிஞ்சுதா? Is it clear for each and every one of you? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா போடுறேன்டா. நாளைக்கே உங்களுக்கு 12th சோஷியலுக்கு வந்துடும். ஓகே, உங்க கைட்ல டோட்டலி வேற மாதிரி இருக்கா? சி, புக்கில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க போதும். ஓகே, ஸோ வாட் எவர் இஸ் தேர் இன் த புக், ஃபாலோ தட் கரெக்ட்லி. ஓகே, நீங்கள் அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இன்னும் ஒரு வாட்டி கூட 2x ஸ்பீடில் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கடா, உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? ஓகே, இன்னைக்கு யாரெல்லாம் லைவ் கிளாஸ் வந்தீங்க, எப்படி புரிஞ்சுதா? உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.